வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாட மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் இன்று கொழும்புக்கு அழைப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மகாஜன எக்ஸத் பெரமுன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு. மஹிந்த ராஜபக்ச பூமியை முத்தமிட்டு நாட்டை அழித்து விட்டார் என்று தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக மாகாணங்களின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் இன்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்கு தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. அத்துடன் தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி தேர்தல் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றும் இதில் இணைந்து கொள்ள உள்ளது. 11 மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக அதிகாரிகள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களுக்கும் இன்று அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பதிநாயக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நிர்வாக விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வது தொடர்பாக முன்கூட்டிய தயார் நிலைக்காக 3 விசேட குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த தீர்மானம் மிகவும் சரியானதாகும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் அதன் காரணமாக நாடு வீழ்ச்சியடையும் வரை பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. எனவே ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தொலைநோக்கு திட்டமே காரணம் என்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுடில்லியில் உள்ள தகவலறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதால் இந்திய மீனவர் படகொன்று கடலில் மூழ்கியதில் ஒருவர் பலியான சம்பவம் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து டெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்ஸ்தானிகர் இந்திய வெளியுறவு அமைச்சால் அழைக்கப்பட்டு ராஜதந்திர ரீதியிலான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளமை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஹரிசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இடையில் டீல் அரசியல் உள்ளது. தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிப்பதற்காகவே இவர்கள் டீல் அரசியலில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தற்போது பொதுஜன பெரமுனவின் 92 உறுப்பினர்கள் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளார்கள். எனவே ராஜபக்ச தரப்பினர் ஆதரவு வழங்கினாலும் இல்லாவிட்டாலும் பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு உறுதியாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மகாஜன எக்ஸத் பெரமுன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. மகாஜன எக்ஸத் பெரமுனவின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மௌஃபிம ஜனதா தலைமையில் சர்வஜன அதிகாரம் என்ற கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. மௌஃபிம ஜனதா கட்சியின் தலைவரான வர்த்தகர் திலித் ஜாவீர பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கி வரும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு சர்வஜன அதிகாரம் கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவங்ச, உதய கமன்பில, வாசுதேவ நாணயக்கார உட்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ஆளுநர்கள், முன்னாள் மாகாண சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் சர்வஜன அதிகாரத்தோடு கைகோர்த்துள்ளனர். தேசியவாதத்தை முன்னிறுத்தி மௌஃபிம ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் திலித் ஜாவீர கட்சியின் கொள்கை விலகு மாநாட்டில் அறிவித்திருந்தார். இந்த கூட்டணியில் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளார்.
இதற்காக கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் பிரம்மாண்ட நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திலித் ஜாவிர ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே கூறியிருந்தார். சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் பிரதான நன்கொடையாளராகவும் இவர் இருப்பதால் வேட்பாளராக இவரையே அந்த கூட்டணி அறிவிக்கும் என்றும் தெரிய வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பூமியை முத்தமிட்டு நாட்டை அழைத்து விட்டார். நான் அதிகாரத்திற்கு வந்தால் நாட்டு வளங்களில் 1% விற்பனை செய்வதற்கு இடமளிக்க மாட்டேன் என உறுதியை வழங்குகின்றேன் என்று தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருந்தார். எமக்கு ஒரு நாடு எனும் துணை பொருளில் ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்சவின் வெற்றி பயணத்திற்கான ஆசீர்வாத கூட்டம் நேற்று இலங்கமன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டில் பாரிய இரத்தக்கிளறு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நான் 2016 தெரிவித்த போது நான் இனவாதத்தை தூண்டுவதாக தெரிவித்து அப்போது இருந்த அமைச்சரவையிலிருந்து என்னை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அன்று நான் தெரிவித்த கருத்தை மதித்து செயற்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றிருக்காது. அன்று மரணித்த அனைவரையும் உயிருடன் இருந்திருப்பார்கள். நான் அமைச்சரவையில் இருந்து கொண்டு உண்மையை தெரிவித்ததாலே பல தடவைகள் அமைச்சரவையில் இருந்தும் நீக்கப்பட்டும் வெளியேற்றியும் உள்ளேன். தற்போதும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தவே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன். நாட்டின் வளங்களை விற்பனை செய்வதே தற்போதுள்ள ஆட்சியாளர்களின் பணியாக இருந்து வருகிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டு வளங்களில் 1% விற்பனை செய்ய இடமளிக்க மாட்டேன் என்று உறுதியை வழங்குகின்றேன். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கௌரவம் மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கிறது. அதற்காக 2010 அவருக்கு மக்கள் ஆணையை வழங்கி நாட்டை கொள்ளையடிப்பதற்கு அல்ல. அவர் தனது நெஞ்சில் அடைத்துக் கொண்டு முதலாவது தடவையும் 2வது தடவையும் 3வது தடவையும் தாய்நாடு என பூமியை முத்தமிட்டுக் கொண்டு நாட்டை அழித்து விட்டார் என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க தமது கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இன்னமும் ஆதரவு இருக்கின்றதா என்று கேள்வியினை எழுப்பினார். அதற்கு கட்சியை தீர்மானிக்க வேண்டும், நான் இல்லை. தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என கட்சி கூறினால் அதனையும் செய்வேன் என்று மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடலில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட சமயம் ஏற்பட்ட விபத்தின் போது கைதான 2 இந்திய மீனவர்களும் வழக்கு நடவடிக்கைகள் ஏதுமின்றி உடனடியாக விடுவிக்கப்பட்டனர். எல்லை தாண்டிய இந்திய படகை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்க முயன்ற போது கடற்படையினரின் படகு மோதியதில் தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் ஒருவர் காணாமல் போன சம்பவத்தில் 2 மீனவர்கள் கடற்படையினரால் உயிரோடு பிடிக்கப்பட்டனர். இவ்வாறு பிடிக்கப்பட்ட 2 மீனவர்களும் நேற்று ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஊர்காவல்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு 2 மீனவர்களும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையுமின்றி இன்று விடுவிக்கப்படும் அதே நேரம் உயிரிழந்த மீனவரின் சடலம் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் உடற்கூற்று பரிசோதனை இன்று இடம்பெறும் என்று வைத்தியசாலை தரப்புகள் தெரிவித்தன. உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனைகள் இன்று முடிவுற்று நாளை சடலத்தை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கும் போது உயிரோடு பிடிக்கப்பட்ட 2 மீனவர்களையும் அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளும் துரிதமாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் காணாமல் போன 4வது மீனவர் இதுவரை மீட்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.